உங்களுக்கோ இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்க யாருக்காவது தீராத உடல்நல பாதிப்புகள், மனக்கவலைகள் இருக்கா? மருத்துவம் பார்த்தும் குணமாகாத நோய்கள்ல அவதிப்படுறாங்கன்னா, நடமாடும் தெய்வமாக வாழ்ந்த காஞ்சி மகாபிரியவா அவங்க சகல நோய்களையும் வேரோட அறுக்க தினமும் 108 முறை பாராயணம் செய்ய சொன்ன ஒரு அரிய மகாமந்திரம். மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி தன்னோட வாத நோய் நீங்கிறதுக்காக குருவாயூரப்பனை போற்றி எழுதிய உன்னத நூல் தான் ஸ்ரீமன் நாராயணியம். இதுல உள்ள 8ஆம் காண்டத்துல 13வது ஸ்லோகம் தான் சர்வரோக நிவாரணி அப்படின்னு அழைக்கப்படுது. புற்றுநோய் மாதிரியான கடுமையான நோய்களை கூட குணப்படுத்துற அசாத்தியமான சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸ்லோகம் சொல்றேன். அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்த முக்தா பித பத்ம யோனிஹி அனந்த பூமா மம ரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இதோடைய பொருள், குருவாயூர்ல எழுந்தருளி இருக்கும் விஷ்ணுவே, பேரண்டத்தின் பரம்பொருளே, பிரம்மதேவனை தோற்றுவித்த எல்லையற்ற பெருமைக்குரியவனே, இறைவா, என் உடல்ல உள்ள ஒட்டுமொத்த நோய் கூட்டங்களையும் தடுத்து நிறுத்தி என்னை முழுமையா குணப்படுத்து அப்படின்னு நாம உருகி பிரார்த்திக்கிறது. மகாபெரியாவுடைய வாக்குப்படி இந்த ஸ்லோகத்தை தினமும் 108 தடவை முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கைமேல பலன் கிடைக்கும். நீங்களோ இல்ல உங்களுடைய சொந்தக்காரங்களோ நோயினால பாதிக்கப்பட்டிருந்தா உடனே இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்ல ஆரம்பிங்க. உங்களால சொல்ல முடியலனாலும் இதை ஒலிக்க விட்டு தினமும் அதை காதால கேட்கலாம். அது கூட ரொம்ப நன்மையை தரும். இல்ல ரொம்ப படிக்க இருக்காங்கன்னா பக்கத்துல உட்காந்து யாராவது இந்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம். இறைவனுடைய அருளால எல்லாருமே நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறட்டும். இந்த ஆன்மீக தகவல் பிறருக்கும் பயன்பட உடனே இதை ஷேர் பண்ணுங்க.